ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அகோபில போய் டோலியில போகணும்னு நினைக்கிறவங்க காலையில 5 மணிக்கெல்லாம் அந்த இடத்துல நீங்க ரீச் ஆயிடுங்க. ஏன்னா நீங்க அதுக்கு அப்புறம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு டோலி கிடைக்காது. காலையில 5 o'clock போனீங்கன்னா அங்க ப்ரீ புக்கிங் கிடையாது, ஆன்லைன் புக்கிங்கும் கிடையாது. நேர்ல யார் ஃபர்ஸ்ட் போறீங்களோ ஃபர்ஸ்ட் போறவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு கைடு, நாங்க 2வது நாள் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அவர் என்ன சொல்லிட்டாரு, முன்னாடி யாரோ நிறைய பேர் வந்துட்டாங்க, ஃப்ரீயா புக் பண்ணிட்டாங்க. மொத்தம் 18 டோலி 18 டோலி ஃபுல்லாவே அவங்க புக் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு டோலியே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அதனால நீங்க ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். காலையில 5 o'clock போனீங்கன்னா டிக்கெட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு டோலியில ஏறுங்க. 18 டோலி வரைக்கும் இருக்கு. அதுல வர டோலி நீங்க எப்படி செலக்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சேர் மாதிரி இருக்கும் பாருங்க, நான் அது காமிக்கிறேன் பாருங்க. இந்த காமிக்கிறேன் பாத்தீங்களா, இந்த சேர் மாதிரி இருக்கிற டோலியை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டோலி இருக்கு, தொட்டில் மாதிரி, இந்த குழந்தைங்களுக்கு போடுவாங்க பாத்தீங்களா, இந்த துணி தொட்டில், அத மாதிரி டோலியும் இருக்கு. ஆனா அதை உங்களுக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் நாளே கைடு எல்லாமே புக் ஆயிடுச்சுன்னு சொல்லியதுக்கு அப்புறம் மத்தியானம் இவங்க போனாங்க. போன நேரம் எல்லாருமே ஒரு தடவை தான் போயிட்டு வருவாங்களாம் டோலியில, அங்க கொண்டு போறவங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தொட்டில் மாதிரி டோலியை கொடுத்துருக்காங்க. தொட்டில் மணி, இந்த குழந்தைங்களுக்கு அந்த தூணியில தொட்டில் போடுவாங்க தெரியுமா, தூங்குறதுக்கு, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகும்போது ஆடி ஆடி கழுத்தெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் இவங்க எல்லாம் வேண்டாம் அந்த டோலியே, நாங்க கீழே இறங்கிடுறோம், நாங்க காலையில வர்றோம்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே வர ஆரம்பி. எல்லாரும் மத்தியானம் போனவங்க எல்லாம் ரிப்பீட் ஆயிட்டாங்க. அதனால மத்தியானம் போனாலும் இன்னொன்னு இருக்கு, டோலியில போனா உங்களுக்கு ஜுவாலாவை பார்க்கலாம். அடுத்து வர மாலோல நரசிம்மரை உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா 4 o'clockலாம் அங்க கோயில் க்ளோஸ்ட் ஆயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க காலையில 5 o'clockலாம் போய் நின்றுடுங்க. போய் நின்னீங்கன்னா டோலியில அழகா ஏறிட்டு போய் கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. ஒரு சில கல்லுகள் எல்லாம் இருக்கும். நடக்கிறவங்க என்ன பண்ண, எங்க குரூப்ல நடக்கிறவங்களாம் நாங்க கீழே இறங்கி நடந்துக்கிறோம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் அப்படின்னாங்களா. ஒரு சில நடக்க முடியாத பாட்டி எல்லாம் போயிருந்தாங்க. அவங்க எல்லாம் என்னால முடியாதுன்னு டோலியிலே உட்காண்டாங்க. டோலியிலே தூக்கிட்டு போயிட்டு அந்த கோயில் பக்கத்துல வரைக்கும் நின்று டோலி இறக்கி விட்டு அவங்களே சொன்னாங்க. அது மாதிரி இன்னொன்னு இருக்கு, முக்கியமான விஷயம், அங்க உங்களுக்கு கைடு வேண்டாம். ஏன்னா கைடு டோலியில போனா வரவும் மாட்டாரு, வேஸ்ட். நம்ம டோலி தூக்கிட்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்களே உங்களுக்கு நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஏன்னா நாங்க நடந்து போனோம், அப்ப கைடு வருவார், நாங்க வரல. அது மாதிரி மலை எல்லாம் இருக்கு பாருங்க, கருட மலை, வேதாந்திரி மலை, எந்த இடத்துல அரண்மனை வாசல், அந்த இடத்துல இளைஞனை மடியில போட்டு வச்சு நெஞ்ச பிளந்த இடம் அப்படிலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்ல வீடியோல போட்டிருக்கேன், அதை பாருங்க. அந்த மாதிரி இடம்லாம் இவங்களே அழகா விளக்கமா சொல்லுவாங்க. கைடு வர்றதான வேஸ்ட், இவங்களே அழகா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள நீங்க கோயிலுக்குள்ள கர்ப்பகிரகம் போன உடனே அங்க ஐயரே உங்களுக்கு கொஞ்சம் கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அழகா உங்களுக்கு விளக்கமா கதையை சொல்லிடுவாங்க. என்ன நரசிம்மர் எதனால இங்க வச்சிருக்காங்க அப்படின்ற விளக்கமா அழகா சொல்லிடுவாங்க. அதனால கைடு வேண்டாம், வேஸ்ட் பண்ணாதீங்க அதெல்லாம். ஏன்னா நாங்கெல்லாம் வச்சு ஏன் வச்சோன்ன மாதிரி இருந்தது. அதனால நீங்க இதெல்லாம் தப்பு பண்ணாதீங்க. காலையில 5 மணிக்கு போனா 10 மணிக்கு 10:30க்கெல்லாம் நீங்க திரும்பி இங்க வந்துடலாம், ரூமுக்கே வந்துடலாம். நாங்க பக்கத்திலே உள்ள லாட்ஜை பிடிச்சிருந்தோம். அது நல்லா கிளீனா நல்லா இருந்தது லாட்ஜ். நல்லா அங்க நியர்பை லட்சுமி நரசிம்மன் கோயில்ல பக்கத்திலே இருந்தது. நாங்க 5 மணிக்கு சாப்பாடு எதை எடுத்துட்டு போய்க்கோங்க, அதுவும் மறந்துடாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் நாங்க தங்கியிருந்த ஹோட்டல்லே காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டோம். அவர் 5 மணிக்கெல்லாம் ரெடியா வச்சிருந்தாரு. அதனால அவங்க எல்லாமே சாப்பாடு எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டாங்க. நடுவழியில அவங்க இறக்க மாட்டாங்க. நீங்க கோயிலுக்கு உள்ள போகும்போது அங்க உட்காந்து சாப்பிடலாம். குரங்குங்க இருக்கும், அவங்க குச்சி வச்சு விரட்டுவாங்க. அதனால அங்க வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா காலையில 5 மணிக்கு எழுபோனாலும் பசிக்கவும் செய்யும். கையில ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. தண்ணி பாட்டில் எடுத்து, பெரிய பேக்லாம் எடுத்துக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும். குட்டி பேக்கா ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில், 1 liter வாட்டர் பாட்டிலும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க, உடனே சாப்பிட்ற மாதிரி. அது மாதிரி டேப்லெட் எதாவது போடுறவங்களாம் கூட அதையும் எடுத்துக்கோங்க, எல்லாம் மறக்காம எடுத்துக்கோங்க. அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு 10 மணிக்கெல்லாம் நீங்க ரூமுக்கு ரிட்டர்ன் ஆயிடலாம். அத மாதிரி நீங்க டூருக்கு தான் போறோமே, கம்மியா காசு எடுத்துட்டு போகணும்னு நினைக்காதீங்க. டோலியில போறவங்க மொத்தத்துக்கு 4000 ரூபாய் ஒரு டோலி. 4 பேர் தூக்குறதுனால ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கணக்குலன்னு கொடுக்கலாம். எங்க கூட வந்தவங்க எல்லாம் இவங்க கஷ்டப்பட்டு தூக்குறாங்கன்னு பார்த்து கொஞ்சம் நிறையவே எக்ஸ்ட்ராவா ஒரு 1000மோ 2000மோ கொடுத்துட்டு வந்ததா சொன்னாங்க. அதனால
4000 ரூபாய் ஆகும் டோலியில் போயிட்டு வர்றதுக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் 4000 ரூபாய் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துகிட்டு போய்க்கோங்களேன். 4000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த விளக்கு அதெல்லாம் வந்து அங்கே கிடையாது. நாங்கள் போகும்போது கோயிலில் அங்கே யாரும் விளக்கு எதுவுமே விற்கலை. நாங்கள் போகும்போது சாமியை கும்பிட்டோம், பார்த்தோம், வந்துக்கிட்டே இருந்தோம். மலை மேலே ஏறணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்ரீசக்கரம் நரசிம்மர் வந்து தூணை பிளந்த வந்து இடம். அது வந்து வெறும் தூண் மட்டும்தான் இருக்குது. அங்கே வந்து வேற எதுவுமே கிடையாது. வெறும் தூணு, அந்த தூணை பிளந்த இடம்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் இருக்குது. அது வந்து டோலி இருக்குன்னாங்க. நாங்கள் வந்து பார்க்கல. அது வந்து 20,000 10 பேர் தூக்கிட்டு போவாங்கன்னாங்க. அது வந்து 1 hour ஆகுமா, 1 hour இல்லை 1.5 மணி நேரம் ஆகுமா மேலே போயிட்டு கீழே இறங்கி. அங்கே வந்து பாதை வந்து ரொம்ப எல்லாமே ஃபுல்லாக ஸ்லோப்பாக மட்டும்தான் இருக்கும். போகிறவங்கலாம் கயிறு பிடிச்சிட்டுலாம் போவாங்க. அதனால அதுக்கு டோலி இருக்கான்னு எனக்கு தெரியல. சின்ன வயசு எங்கா இருக்கவங்க மட்டும்தான் அதில் மேலே ஏறிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம். சரி, நாங்கள் மேலே கீழே வரைக்கும் நடந்துட்டு கீழே இறங்கிட்டோம். நாங்கள் வந்து அவங்கெல்லாம் இன்னைக்கு கிளம்புறதுனால நாங்கள் காலையில் 5 மணிக்கெல்லாம் லக்ஷ்மி நரசிம்மனை பார்க்க நாங்கள் போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போகிறோம். காலையில் வந்து 5 o'clock ஆகிட்டுருக்கு. கோபூஜை வந்து 6 o'clock ஸ்டார்ட் ஆகுமா. எங்கள் இதிலேருந்து நாங்கள் தங்குற ஹோட்டல்லேருந்து அப்படியே வாக்கபுளாக போயிட்டுருக்கோம். நாங்கள் 20 minutes வாக்கபுளாக. மண்டபம்லாம் பாருங்கள், பழைய மண்டபம் தங்கி இருக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து கோயிலுடைய இடம் போல இருக்கு. காலையில் பார்க்குறது. ஓ, இது கேட்டு மாதிரியா? இல்லை, தங்குறவங்களாம் இங்கே படுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அது என்ன சின்ன மண்டபமாக கட்டியிருக்காங்கன்னு தெரியல. குட்டியாக 4 தூணு மாதிரி வச்சு ஸ்தூபி மாதிரி கட்டியிருக்காங்க. உள்ள விடலையா? தொட்டு கும்பிட்டுக்கலாமா நம்ம? வாங்க. தொடக்கூடாது அதுக்கு முன்னாடி. அப்படியா? அப்படியா? வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கதவு திறப்பாங்களான்னு சொல்லிட்டு. கதவு மூடி இருக்கு. பசுமாடை காலையில் குளிக்க வச்சு இது பண்ணியிருக்காங்க. பசுமாடுக்கு பின்னாடி தான் லக்ஷ்மி இருப்பாங்க. அதனால் பின்பக்கம் தான் தொட்டு நம்ம வந்து வணங்கணும். ஃப்ரீ தர்சன் உள்ளே போகிறதுக்கு. சரி, அதனால் கூட நான் வச்சுக்கிறேங்க, ப்ளீஸ் பண்ணி தரேங்க.
ஏதோ கல் இருந்தா இல்லை அண்ணனை வேணா கொடுப்போம் அண்ணன்ட்டு. மழை போடாதீங்க. அப்புறம் வேற என்னமோ சொன்னாங்களே எனக்கு இந்த மாதிரி இதோ ஒருத்தன் வரான் பாருங்க. தெரியும் தெரியும், அதுதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். வாட்டர் பாட்டிலு இந்தா உனக்கு வேணுமா? இந்தா 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 சாப்பிடு. பொறுமையை சாப்பிட்ற. எப்படி அம்மா பிடிச்ச காரை பார்த்து ஓடி வந்தியா? அது தண்ணி, அது வேணாம். நீ ஏய் ஏய் அது வேணாம், அது இல்லை, அதில் ஒன்றும் இல்லை, வாட்டர் பாட்டில் மட்டும்தான் இருக்கு. இந்தா சிப்ஸ் வேணுமா? சிப்ஸ் பிடிச்சிருக்கா? ஓஹோ, அதெல்லாம் பரபரன்னு போயிட்டு இருப்பான். அந்த தாத்தா கொடுத்துட்டு இருக்கேன் நான், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த பேர்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக பறந்து போகுது. கோயிலில் சைடில் வாசல் பக்கமாகவே இப்படி ஒரு கேட்டு இருக்கும், இப்படி வழி இருக்கும். இது என்னன்னா நம்ம வந்து கோபுரத்தில் மேலே ஏதாவது இது அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுறதுக்காக இவர் வழி மாதிரி விட்டுருக்காங்க. மேலே போகிற மாதிரி ஏணி மாதிரி ஏதாவது போட்டு மேலே வரைக்கும் போவாங்க. பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். இது வந்து கோயில் குளம். ராமானுஜருக்காக தனியாக ஒரு மண்டபம் மாதிரி கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க. அவருக்கு நெய்வேத்தியம் எல்லாமே பண்ணுறாங்க. சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கம்மா, சாமி கும்பிட்டீங்களா? நல்லா தரிசனம் பண்ணீங்களா? நல்ல தரிசனம் ஆச்சு. லட்சுமி நரசிம்மர் நல்ல தரிசனம் ஆச்சு. சூப்பர். தாயார் அலமேல ஸ்ரீனிவாச பெருமாள் அலமேல மங்கை தாயாரையும் பார்த்தாச்சு. சூப்பர் தரிசனம் எல்லாம். அதனால் பூஜையிலேருந்து எல்லாம் முடிஞ்சது. அப்போ என்ன சாப்பிட்றீங்க? பூரி, உருளைக்கிழங்கு சட்னி. அண்ணா ஆல்ரெடி உட்காந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஊருக்கா சட்னி, உருளைக்கிழங்கு. இன்னும் இவ்வளோ உருளைக்கிழங்கா? கைத்தல நீரை காணி அப்ப மூடவல் போரே கப்பிய கரிமுகனாடி பேணி கட்டிடாயகனே மூர்த்திக்கு எந்த பெரிய ஹோட்டல் போனாலும் நான்வெஜ் சேர்ந்து தான் வரும். பெரிய ஹோட்டலில் போனோம். எப்படி இவ்வளோ பெரிய கோயிலை மிஸ் பண்ணீங்க? லலிதாம்பிகா கோயில். ஆனால் 5:30க்கு தான் இது வந்து ஓப்பன் ஆகுமா. ஸோ நாங்கள் சென்னைக்கு போகிறதுனால கிளம்புறோம். பாட்டி வந்தாச்சு. காலியாக இருக்கு. புஷ்கரணியில் தண்ணியே இல்லை, வத்தி போய் கிடக்குது. கட்டுறாங்கம்மா. அப்படியாம்மா? ஐயோ, நாங்கள் முந்தி வந்தப்போ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வெறும் காடாக கிடக்கும். எத்தனை வருஷம்? 3 தடவை வந்துட்டோம்மா. இதுக்கு 3 தடவை வந்துட்டீங்களா? சூப்பர்மா. அகோபுரம் போயிட்டு வரல, வேற எங்கேயோ போயிட்டு. அப்படி கோயில் திறந்துருக்கான்னு தெரியல, பார்க்க போகிறோம். பழைய கோயில ரெனோவேஷன் கூட பண்ணல. இல்லை யானை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா காலை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வரலாம். பர்மிஷன் வாங்கியாச்சு, ஃபோட்டோ எடுக்கலாமா? அப்படியா? போலீஸ் பெர்மிஷன் வாங்க. அதான் அவுட் சைடு எடுத்துக்கலாமா? நான் இவ்வளோ நாளும் உள்ளே நம்ம மூலவரை மட்டும்தான் எடுக்கக்கூடாது. ஒரு சில கோயிலில் அது கூட எடுக்க விட மாட்டேன். ஆமாம், உள்ளே கொண்டு வரோம். ஆமாம், அப்படியே கேமரா ஆஃப் பண்ணு.
வேட்டு தர்ஷன் என்ன சாமி? நம்ம விநாயகர். விநாயகனே வினை தீர்ப்பவனே. ஓ, கும்பாபிஷேகம் நடக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு. போன நம்பரே என்கிட்ட இருக்கு பரிமளா. குரூப்ல தான் இருக்கியா நீ? அப்ப உள்ள எதுவுமே இல்லையா? அவ்வளவுதானா? சரி, உட்காந்துட்டு சட்டுன்னு கிளம்புவோமாமா. அவள் வாழைப்பழம் சாப்பிட்றத பார்க்குறாளா? தோலெல்லாம் சாப்பிட்றாரு. அது இருக்கிறது தான் இப்போ உரிச்சு சாப்பிடுவோம். அது அந்த இருக்கிறது தான் தேங்காய் எத்தனை இது பேர் எடுக்க போயிடுறாரு பாரு. இங்கே காம்படிஷனே இல்லை. தண்ணி குடிக்குது. இங்கே காம்படிஷனே இல்லை போல இருக்கு அவனுக்கு. ஆமாப்பா, தண்ணி தான்ப்பா குடிக்கிறேன். தண்ணி வேணுமா? உடச்சி விடும். தேங்காய் தண்ணி குடிக்கணும். தண்ணி இல்லை அதுக்கு. வா, தண்ணி பிடிச்சி தரேன். நிற்குது. சிவன் பிள்ளையார் முருகர் வேல் வச்சிருக்காரு. முருகர் போல இருக்கு. அங்கே ஒரு கோபுரம் இருக்குல்ல. தூக்கிட்டு போயிடுறான். அங்க இருந்து ராமர் வந்து சீதையை தேடிக்கிட்டே வரும்போது லேப்பாட்சியில அவங்க இது ஜடாயு வந்து இந்த பக்கம் திசையை காட்டுது. அப்படியே தேடிக்கிட்டே வரும்போது இந்த ரொம்ப டயர்டாயிட்டு இங்கே தான் அவர் வந்து இருந்தார். கொஞ்ச நாள் இருந்து தவம் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேருந்து புறப்பட்டு போரூர், சென்னையில் போரூரில் இருக்கிற ராமநாத சாமி டெம்பிளில் போய் அங்கே 101 நாள் அங்கே தவம் இருக்கிறார் சிவனை வேண்டி. அங்கே அவர் சிவனை பிரதிஷ்டை ஆகிட்டு இந்த மாதிரி பிரசன்னமாயிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ராவணன் வந்து ஸ்ரீலங்கா குத்திக்கின்னு போயிருக்கான் உன்னுடைய மனைவியை, நீங்கள் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் அவங்க வீட்டுக்கிட்டு வரலான்னு சொன்ன உடனே அப்படியே ரூட்டை பிடிச்சி போகிறாரு. போயிட்டு ராமேஸ்வரம் போன உடனே தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வருது அவருக்கு. அந்த சுக்ரீவன் அதை இவங்க ஆணு எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அங்கேருந்து அவங்க அந்த கடலில் பாலம் போட்டு போய் ராவணனை வதம் பண்ணி சீதையை மீட்டுட்டு வர்றதா ஐதீகம். அந்த பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக ராமேஸ்வரத்தில் சீதையால் கையால் பிடிச்ச லிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்குள்ளார ஆஞ்சநேயர் போய் கொண்டு வந்த லிங்கம் நீங்கள் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி சொல்கிறாரு. நீ வேணா எடுத்து வச்சுருவோம் லிங்கத்துக்கு பண்ணுறேன்றாரு. அவர் வாழால் கட்டி எடுத்து போகிறாரு. மணல் லிங்கம் வரல, ஏன்னா சீதா தேவி பதிவிட்டா. அதனால் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வச்சுறாங்க. அதனால் ராமேஸ்வரத்தில் இன்றைக்கும் ஹனுமன் கொண்டு வந்த லிங்கத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை புனஸ்காரம் சேவை எல்லாம். அதுக்கப்புறம் தான் சீதாம்மா பூஜை ஹனுமனுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. இதுதான் ஐதீகம். அப்போ ராமர் வந்து தங்கின இடம் இது ஒட்டிமிட்டான். ராமருக்கு வந்து தங்கி போன இடம் ஒட்டிமிட்டா ராமர். கோதண்ட ராமர் திருக்கோவில் வழி. ஓடிருக்க வரத்தான் 4 o'clock தான் கோயில் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நாங்கள் வந்து 3:50க்கு உள்ளே வந்திருக்கோம். சௌமியானது சாமி டெம்பிள். அந்த மாதிரி பார்த்தீங்களா? அவங்க 50 ரூபா எனக்கு எடுக்கிறாங்க. நேற்று சில்லறை கேட்டாங்க பாரு, அப்போ கூட எனக்கு எடுக்கிறாங்க, வச்சா எடுக்கலை. சரி போட்டலாமா மாலையை துளசி? இல்லை, கோயில் திறப்பாங்களே இன்னும் 5 நிமிஷத்தில். கோயில் எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு? இதாக இருக்கு இதானே. அப்போ இங்கேயே உட்காந்துக்கலாம் வாங்க. சாமி கும்பிட்டமா கட்ட கடன் ஓடி வந்து வண்டியில் எப்படி வரும்? கட்ட கடன் ஓடி ஓ, பெருமாள் இன்னும் ரெடி ஆகலையா? பெரும்பாலும் ரெடி பண்ணி வைப்பாங்க. அண்ணா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. ஆமாம். நந்தலூர் சௌமிய நாராயண பெருமாள். இது வந்து திருப்பதி பெருமாள் மாதிரியே இருப்பார் பார்க்குறதுக்கு. இந்த ஆர்கிடெக்ட் பாருங்கள், அந்த சிங்கங்கள்லாம் அதனுடைய அதுங்க போட்டிருக்க அணிகலன்கள்லாம் எவ்வளோ பிரமாதமாக நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்குது இந்த கோவிலில். திருப்பதி பெருமாள் மாதிரியே இருப்பார். விஜயநகர சாம்ராஜ்யம் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது.
கல் பாருங்க, ரெட்டு கலர். இப்போவே செஞ்சு வச்சிருக்காங்கல்ல. இதெல்லாம் சாமியை மேலே வச்சு தூக்கிட்டு வருவாங்க ஊர்வலமாக வர்றதுக்கு. நல்ல பித்தளையிலே இருக்கு பாருங்க, அவ்வளோ பழமையான கோயில். தென்னாட்டு தலைவா போட்டோ கஜவாகனம் கோயில் 4 மணிக்கு தான் திறக்கும். அதை வெயிட் பண்ணுறோம். வடபெண்ணை பெண்ணார் வடபெண்ணார் காஃபி பிரேக். நம்ம கண்ணில் பார்க்க அழகு வந்து கேமராவில் கூட இருக்காது. இப்போ என்ன கேரட் இட்லியா? 10:28 திருவள்ளூரில் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இந்த பேச்சு வச்சுக்காம எவ்வளோ அழகாக வர பாருங்க. அதனால உங்களுடைய டைமிங்கை நாங்கள் வாழ்த்தி உங்களுக்கு சிறிய அன்பளிப்பு. நன்றி. ஆறுமுகம் 6 ஃபேஸ் மயில் வாகனத்திற்கு அவர் தான் போகலாம். யாம் இருக்க பயமே. அது பத்திரம் போயிட்டு வாங்க. திருமங்கலமா? ஆமாம். வாசலோட போறீங்க, ஒரு நாள் வாங்க. டைம் இல்லை, நிதானமா ஒரு நாள் வாங்க எல்லாரும். ஓகே, என்டர்டைன்மெண்ட் அம்மா பையன் தண்ணி பாட்டில்லாம் வாங்கி இவங்க தான் ரெடியாக வச்சுருந்தாங்க. ஆமாம், ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே, தேங்க்ஸ்ப்பா. லிவர் நன்றி நன்றி எல்லாருக்கும். ஓகேம்மா ஓகேம்மா. வெல்கம். ஜெய்கோபி சார் அந்த பாய்ப்பா. அது தெரியும், இவங்களும் இறங்குறாங்க. என் டாட்டர் வந்துட்டா. அப்படியா? சன்னில்லாவ டாட்டர் வந்துட்டாங்க. ஓகேப்பா, தேங்க்ஸ். குட் நைட். ஓகேப்பா, குட் நைட். கால் பண்றேன், போட்டோஸ் நாளைக்கு அனுப்புறேன். சரி. ஹஸ்பண்ட் இஸ் வெயிட்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக். எங்கே போனானோ கண்ணன், எங்கே போனானோ, எங்கே போனானோ கண்ணன், எங்கே போனானோ, ஏழை வீட்டில் அவிலை வாங்கி திங்க போனானோ, ஏழை வீட்டில் அவிலை வாங்கி திங்க போனானோ, ஆயர்பாடி மாளிகையில் ஆட போனானோ, ஆயர்பாடி மாளிகையில் ஆட போனானோ, ஆயாங்குழலை எடுத்து கொண்டு ஊத போனானோ, ஆயாங்குழலை எடுத்து கொண்டு ஊத போனானோ, காய்ச்சி வைத்த வெண்ணெய் பாலை திருட போனானோ, காய்ச்சி வைத்த வெண்ணெய் பாலை திருட போனானோ, ஆளிலை மேல் படுத்து கொண்டு தூங்க போனானோ, ஆளிலை மேல் படுத்து கொண்டு தூங்க போனானோ, உரியில் ஏறி தயிர் கூடத்தை உடைக்க போனானோ, உரியில் ஏறி தயிர் கூடத்தை உடைக்க போனானோ, தயிர் கூடம் உடைந்து மண்ணை அள்ளி திங்க போனானோ, தயிர் கூடம் உடைந்து மண்ணை அள்ளி திங்க போனானோ, புல்லாங்குழல் ஊதி மாடு மேய்க்க போனானோ, புல்லாங்குழல் ஊதி மாடு மேய்க்க போனானோ, புடவை திருடி புன்னை மரம் ஏறி நின்றானோ, புடவை திருடி புன்னை மரம் ஏறி நின்றானோ, கன்று கூட்டம் மேய்த்ததனால் களைத்து போனானோ, கன்று கூட்டம் மேய்த்ததனால் களைத்து போனானோ,
ஏ குன்றெடுத்து குடை பிடித்து நின்று விட்டானோ ஏ குன்றெடுத்து குடை பிடித்து நின்று விட்டானோ ஏ பாண்டவர்க்கு தூதனாக அங்கே போனானோ ஏ பாண்டவர்க்கு தூதனாக அங்கே போனானோ ஏ பாஞ்சாலிக்கு துயில் கொடுத்து மானம் காத்தானோ ஏ பாஞ்சாலிக்கு துயில் கொடுத்து மானம் காத்தானோ அந்த பாஞ்சாலிக்கு துயில் கொடுத்து மானம் காத்தானோ எங்கே போனானோ கண்ணன் எங்கே போனானோ எங்கே போனானோ கண்ணன் எங்கே போனானோ ஏழை வீட்டில் அவிலை வாங்கி திங்க போனானோ ஏழை வீட்டில் அவிலை வாங்கி திங்க போனானோ எங்கே போனானோ கண்ணன் எங்கே போனானோ ஏழை வீட்டில் அவிலை வாங்கி திங்க போனானோ ஏழை வீட்டில் அவிலை வாங்கி திங்க போனானோ